ஹை கைஸ், வெளியில போறவன் நான் தூக்கி பேண்ட்டுக்குள்ள விட்ட கதையாகி போச்சு. என்னன்னு சொல்ற வீடியோ முழுசா பாருங்க, அப்பதான் தெரியும். இவங்க தான் எங்க அம்மா. ஹை சொல்றாங்க பாத்தீங்களா? பஸ்ல பாத்தீங்கன்னா செம்ம பெரிய ஆயிடுச்சு. இந்த குழந்தை வேற அழுதுகிட்டே இருந்துச்சு. அதனால மிரட்டினேன், கம்முனு போயிடுச்சு. என்னடா போயிட்டு இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, பெரம்பலூர் தான் போயிட்டு இருக்கோம். பஸ் பெரம்பலூர் பஸ் ஸ்டாண்டுக்கு போகுதுன்னு பார்த்தா இப்பதான் கிளம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டுக்கே போயிட்டு இருக்கு. அப்புறம் நான் கிளம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டே சுத்தி காமிச்சிட்டு இருந்தாங்க. நாங்களும் அப்படியே சுத்தி பார்த்துட்டு அப்படியே வெளியே கிளம்பிட்டோம். இந்த பிரிட்ஜ் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு, ஆனா பேரு தான் தெரியல. அப்புறம் திண்டிவனம் தாண்டிட்டு ஒரே ஒரு பப்கார்ன் தான் வாங்கியிருந்தேன். நாங்க 2 பேரும் ஷேர் பண்ணி சாப்பிட்டுருந்தோம். அப்புறம் சூரியனும் மலைக்கு அந்த பக்கமா போக ஆரம்பிச்சிருச்சு. வீடியோ லாஸ்ட்ல சொல்றேன்னு சொல்லியிருந்தேன். அது என்னன்னு பாத்தீங்கன்னா, பையன் தூக்கு விட்டாங்க எங்க அம்மா. போய் மாதிரி மூஞ்சி வச்சிருக்காங்கன்னு நினைக்காதீங்க, சாப்பாடுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. 1/2 சிக்கன் ரைஸ் தான் சொல்லியிருந்தோம். அண்ணனும் போட ஆரம்பிச்சிட்டாரு. ஆனியனை போட்டு வதக்கி உடச்சு ஊத்தி இந்த பக்கம் ஒரு பெரட்டு அந்த பக்கம் ஒரு பெரட்டு பெரட்டி அப்படியே கொஞ்சமா கோசு தூக்கி போட்டுக்கிட்டாரு. அவர் கடையில இருக்கிற ரகசிய மசாலா எல்லாம் எடுத்து தூவிட்டு இருந்தாரு. அப்புறம் ஃபைனல் டச்சா சோயா சாஸ் எடுத்து ஊத்தி ரைஸை நல்லா கிண்டிக்கிட்டாரு. 2 பேருக்கு எடுத்துட்டு வந்து போட்டு கொடுத்தாங்க. டேஸ்ட் அல்டிமேட்டாவே இருந்துச்சு. நாங்க சாப்பிட்டதுக்கான பில்லு 310. அந்த பையெல்லாம் தூக்கிக்கிட்டு ஆட்டோவில் தூக்கி வச்சிட்டோம். ஏறி உட்கார்ந்ததுக்கு அப்புறமா தான் நிம்மதியா இருந்துச்சு. சத்தியமா அதுக்கப்புறம் இந்த ஊருக்குலாம் போகவே கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டேன். இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை பாய்.